பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இவர் யார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா? இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசுவா தலைவன் ஆகிறதுக்கு முன்னாடி யார் தலைவனாக இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப 430 வருஷம் பயங்கரமாக எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு மோசேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது அந்த இடத்துல எகிப்து மந்திரவாதிகளின் இடத்துலையோ ராஜாக்கு முன்பாகவும் 10 வாதைகளை எல்லாம் காண்பிக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியில் கொண்டு வர்றதை பார்க்க முடியுது. வெளியில் கொண்டு வந்த உடனே முதல்ல அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, செங்கடல் 2ஆக பிளக்கிறது. இதுக்கு மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் அவங்களோட வேதனைகளுக்கு மத்தியில் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு செவி சாய்க்கிறார். அவங்க கண்களுக்கு முன்பாக தான் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அற்புதங்களும் அடையாளம் 10 வாதைகளை நம்ம பார்க்குறோம். இந்த 10 வாதைகளே இவங்களுடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இல்லையா? ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்பொழுது பயங்கரமாக இருக்கும். என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம திடீர்னு பார்க்குறோம். கல்மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பனிக்கட்டி மழை பெய்தால் ஆச்சரியமாக நம்ம பேசுகிறோம். எவ்வளோ காரியங்கள் இந்த நாட்களில் கூட வேகமாக புயல் வீசினா இப்படி வீசுச்சா, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் அதிசயமாக பேசுகிறோம் இல்லையா? ஆமாம், அதே மாதிரி இந்த 10 வாதைகள் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுவே இவங்களோட கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அதை தாண்டி ஒரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, செங்கடல் 2ஆக பிளக்கிறது. செங்கடலுக்கு மத்தியில் இந்த ஜனங்கள் எல்லாம் நடந்து போகிறத இவங்க அப்படியே கண்கூட இவங்க அனுபவிக்கிறாங்க. வெட்டாந்தரையில் இவங்க நடந்து போகிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, முணுமுணுத்திட்டே தான் இருக்காங்க. மோசேக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க. மோசையோட இருதயத்தை உடைக்கிறத பார்க்க முடியுது. இப்படி அவ்வளோ பெரிய மனிதன், வயதான மனிதர், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியே கர்த்தர் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி, அவரையே இவ்வளோ முணுமுணுப்பாக பேசி அவருடைய இருதயத்தை உடைக்கிறாங்க. அவரையே இடற பண்ணினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போது மோசேக்கு அப்புறமா யோசுவா வராரு. யோசுவா எங்கேருந்து வராரு அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைவன் தான் யோசுவா. அப்போது நம்ம கூடவே இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு தலைவனாக ஆகிறான்னும் பொழுது எப்படி பண்ணுவாங்க? வெளியிலேருந்து அவ்வளோ பெரியவரையே இவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களும் கர்த்தர் அவர் வச்சு செய்யும் பொழுதே அவரை இடற பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ளாக இருந்து இப்போ ஒரு மனுஷன் எழும்புறான். அவர் தான் யோசுவா. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. உண்மையாகவே அவர் எதை சொன்னாலும், நீ என்ன சொல்கிறது, நீ எங்கள் கூட அடிமையாக தான் இருந்த, நீ என்ன சொல்கிறது, உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை இன்னும் காயப்படுத்துவாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க, இருதயத்தை உடைப்பாங்க. அவர் அந்த இலக்கை நோக்கி ஜனங்களை நடத்துறதுக்கு முடியாமல் இடற பண்ணுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, அதாவது அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சொந்த ஜனம் பார்ப்பாங்க. இப்போ பார்த்த உடனே என்ன நடக்கும், ஒரு மாறுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேத வசனங்கள் தியானிக்கும் பொழுது நிறைய சொல்லியிருக்கோம். மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர், செங்கடலை 2ஆக பிளந்தார். அப்படின்னாக்கா தண்ணீருக்கு மத்தியில் அவர் நடக்க பண்ணிடுறார். ஆனால் யோசுவா அப்படி கிடையாது. அவர் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன காரியம் செய்கிறார்னா, எப்படி மோசேவை கொண்டு ஒரு காரியம் செய்தாரோ அதே மாதிரி அதே அற்புதம் தான். அங்கே செங்கடல் 2ஆக பிளந்தது, இங்கே யோர்தான் 2ஆக பிளந்தது. அவங்களுக்கு மத்தியில், அந்த யோர்தானுக்கு மத்தியில் கடந்து போகும்பொழுது நிச்சயமாகவே இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், மோசே செய்த அதே மாதிரி தான். அது கடல், அவ்வளோதான். இது யோர்தான்.
ஆறு, இந்த புரண்டோடுகிற ஆறு அந்த அறுப்பின் காலத்தில் பயங்கரமாக வெள்ளம் புரண்டோடி வருமா. இப்போ அதற்கு மத்தியில் ஒன்று குவியலாகவும் ஒன்று அப்படியே அடித்து ஓடுகிறதை போல ஒரு அனுபவத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்பொழுது அவங்க வாயடைத்து போவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து உன்னை கொண்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி மோசையை கொண்டு செய்ததை போலவே யோசுவாவை கொண்டும் கர்த்தர் செய்கிறாரு. எப்படி செய்கிறார் அப்படின்னா, இந்த யோர்தானுக்கு மத்தியில் ஜனங்கள் நடந்து போகும்போது எல்லாருமே வாய் அடைத்து போகிறாங்க. நம்ம பார்க்குறோம், இவ்வளோ மோசே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது கூட அவங்க யாருமே வாயை மூடிட்டு இருந்ததே இல்லை. ஆனால் யோசுவாவோடு இருந்த அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அமைதலாக இருந்திருக்காங்க. அந்த 7 நாள் எக்காலம் ஊதும் பொழுது சுற்றி வரும்பொழுது 6 நாட்களும் அமைதியாக இருந்திருக்காங்க. அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு யோசுவாவோடு தேவன் இருந்திருக்காரு அப்படின்றத இந்த ஜனங்க பார்த்துருப்பாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே இவரோடு கூட தேவன் இருக்கிறார் அப்படின்றத தொடக்கத்திலேயே கர்த்தர் காமிச்சிட்டாரு. அதனால தான் இவருக்கு விரோதமாய் ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பேசவே முடியல. முணுமுணுப்பு இல்லாத இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவும் பார்க்க முடியுது. அப்போது கர்த்தர் நமக்கு ஒரு லீடரை கொடுக்குறாரு, நமக்கு வந்து ஒரு வேலை, நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆளை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வருது பாருங்கள். இந்த யோசுவாவின் நிமித்தம் தான் கானான் சுதந்திரத்து கொள்ளப்படுகிறது, பங்கிடப்படுகிறது, ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இவங்க கண்களுக்கு முன்பாக யாரை மேன்மைப்படுத்தியிருக்கிறாருன்னா யோசுவாவை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அப்போ மேன்மைப்படுத்தின ஒரு மனுஷனுக்கு முன்பாக, கர்த்தர் மேன்மைப்படுத்தின ஒரு மனுஷனுக்கு முன்பாக மற்ற ஜனங்கள் எல்லாம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம தலைகுனிக்கப்பட்டு போகிற சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை வந்து அவமானம் நிந்தனையை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எப்படி யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினார் அப்படி நம்மளை மேன்மைப்படுத்துவார்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம சொந்த ஜனத்துக்கு முன்பாக ஒருவேளை தலைகுனிந்து இருந்தாலும் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தும் பொழுது அவங்க வாயடைத்து போவார்கள் அப்படின்றது உண்மை. நிச்சயமாகவே இது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அப்பா நீர் மேன்மைப்படுத்தினீர் யோசுவாவை. அப்படியா கூட இந்த நாளில் யாரெல்லாம் தலைகுனிந்து சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா தகப்பனே தலைகுனிந்து இருக்கிறார்களோ அவருடைய தலையை கர்த்தர் நீர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் தலைகுனிந்து இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.